لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்று புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 1446 வருடத்தின் 12வது மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே துல்ஹஜ் பிறை 2 நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவிலே துல்ஹஜ் பிறை 3 காணப்படுகிறது. உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமிகு மக்கமா நகரத்திற்கு தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் சுமார் 2 மில்லியனுக்கும் அதிகமான 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஹஜ் கடமை நிறைவேற்ற இருப்பதாக சவுதி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை என்பதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாம் படைக்கப்பட்ட நோக்கம் மிக உயர்ந்த ஒரு நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நினைவில் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நடப்பது, அவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ந்து கொள்வது, அவன் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை ஆசை வைத்து செயற்படுவது, மிக பயங்கரமான நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது என்பன போன்ற உயர்ந்த நோக்கங்கள் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருப்பதற்கு பின்னால் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நோக்கத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய அம்சங்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே பிரதானமாக இப்லீஸ், அவனுடைய படையாகிய ஷைத்தான்கள் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு நம்மை திசை திருப்பிக் கொண்டே இருப்பார்கள். அதே போல இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், சுகங்கள், ஆசைகளும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடியவைகளாகவே காணப்படுகின்றன. இவற்றுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் தன்னுடைய லட்சியத்தில் தன்னை அல்லாஹு தஆலா எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலக இன்பங்களும் உலக ஆசைகளும் ஷைத்தானிய சக்திகளும் ஜாஹிலியத்துகளும் நம்மை அந்த நோக்கத்தை விட்டு திசை திருப்புகிற போது
நினைவூட்டுதல் என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான வழிகளை செய்கிறார். வதக்கிர் ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ. நபியே நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி الذِّكْرَى سَيَذَّكَّرُ مَن يَخْشَى. நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் இறையச்சம் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். இப்போ இந்த நினைவூட்டல் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்டா. நினைவூட்டப்படும் போது உள்ளத்தில் இறையச்சம் உள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்கள் அதை கொண்டு பயனடைவார்கள். இப்போ நினைவூட்டல் என்றால் திக்ரா என்பதற்கு நினைவூட்டல் என்றும் உபதேசம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல விஷயம் உபதேசம் செய்யப்படும் போது, நினைவூட்டப்படும் போது நம்முடைய உள்ளங்களில் நல்ல மாற்றங்கள் உருவாகவில்லை என்றால் நாம் அஷ்கா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், வயதஜன்னபுஹல் அஷ்கா. நல்லுபதேசங்கள் யாருக்கு பயன் தராமல் போகும் என்றால், யார் கெட்டவர்களாக, பாவிகளாக, மூதேவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன் தர மாட்டாது. நமக்கு யார் உபதேசம் செய்கிறார் என்பதை விட செய்யப்படக்கூடிய அந்த உபதேசம், நினைவூட்டப்படக்கூடிய அந்த செய்தி குர்ஆனாகவும் ஹதீஸாகவும் இருந்து அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தை டச் பண்ணுமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஹஷியத்துல்லாஹ் என்கிற இறையச்சம் இருக்கிறது. அப்படி நம்ம இவர் சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும், இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதை போன வாரமும் இதைத்தானே சொன்னார்கள், இப்படியாக நம்முடைய மனதில் ஓடுகிறது என்றால் நம்ம முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வயதஜன்னபுஹல் அஷ்கா. கெட்டவன் அந்த உபதேசத்தை விட்டு தூரமாகுவான். அதனால தான் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வந்த நல்ல மக்களை பார்க்கிற போது அவர்களுக்கு மாணவர்கள் உபதேசம் செய்கிற போது அந்த உபதேசத்தை கொண்டு அவர்கள் பயனடைவார்கள். அவர்களை விட கல்வியில் அல்லது பேணுதலில் குறைந்தவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் போது, நினைவூட்டும் போது அவர்கள் அதை கொண்டு பயனடையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மிடத்தில் இந்த நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்கள் சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்கிற மனநிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா இந்த நினைவூட்டல் என்கிற ஒரு விஷயத்தை இந்த உம்மத்திற்கு தந்து அதை ஒரு கிஃப்டாக ஆக்கியிருக்கிறார். நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி கொண்டிருப்பதற்காக. அதே போல நம்முடைய ஈமான் கூடும் குறையும் என்கிற ஒரு தத்துவத்தையும் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஈமான் சில நேரங்களில் அதிகரிக்கும், சில சந்தர்ப்பங்களில் குறையும். ஈமான் யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா. நல்ல அமல்களின் மூலம், அதிகமாக இபாதத் செய்வதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும். இபாதத்துக்களை விட்டு தூரமாகிற போது, பாவங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகிற போது ஈமான் குறையும் என்கிற ஒரு கோட்பாட்டை குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. இந்த ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்கான சில நல்ல சீசன்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு தேவையான நல்ல சீசன்கள். அந்த வார்த்தை மௌசிம் என்று அரபியிலே பயன்படுத்துவார்கள். மௌசிம் என்றால் சீசன். ஏனென்றால் அந்த சீசன் என்பது நமக்கு தெரியும். விவசாயிகளுக்கு ஒரு சீசன் இருக்கிறது, துணிமணிகள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சீசன் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை புரிகிறவர்கள் அந்த சீசனை பயன்படுத்துவார்கள். அதே போல ஈமானோடு வாழக்கூடிய மக்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கான நல்ல சீசன்கள் சில தரப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான 3 சீசன்கள் இருக்கின்றன. ஒன்று ரமதான். ரமலானில் ரமலானுடைய இறுதிப்பத்து, ஒட்டுமொத்த ரமதானும் ஒரு சீசன். அந்த ரமலானிலே அதனுடைய இறுதிப்பத்து மிக முக்கியமான ஒரு சீசன். இரண்டாவதாக துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து ஒரு நல்ல சீசன். அதே போல முஹர்ரம் மாதமும் ஒரு நல்ல சீசன். இந்த 3 சீசன்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். இந்த 3 சீசன்களிலே, அதாவது இந்த சீசன் என்று நான் சொல்வது, அதாவது மௌசிம், இதிலே ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுதல், ஈமானை பலப்படுத்துதல், ஈமானை அதிகரித்துக் கொள்ளுதல் என்கிற அந்த வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த 3 சீசன்களிலும் ரமதான் அல்லது ரமதானுடைய இறுதிப்பத்து, ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து, முஹர்ரம், இதிலே மிக சிறந்த சீசன் எது?
இந்த மூன்றும் சீசன்கள். இந்த 3 சீசன்களிலும் மிகவும் சிறந்த சீசன் எது என்று கேட்டால், கிட்டத்தட்ட எல்லா உலமாக்களினுடைய கருத்தின்படி ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 தான் மிக முக்கியமான சீசனாக காணப்படுகிறது. இப்போ உதாரணமாக ஒருவர் ரமலானுடைய இறுதி 10 2 ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுகிறார், முஹர்ரத்திலும் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறார், துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்தில் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறார் ஆரம்ப 10. இந்த 3 சுன்னத்துகளில் மிக சிறந்த சுன்னா எது என்று கேட்டால், துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்தில் நாம் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் தான் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். ஆனால் ரமலானுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது போல துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10க்கு பொதுவாக முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் அதிலே கவனமாக இருக்கிறார்கள், அவர்கள் அதற்கென்றே நியத்து வைத்து புறப்பட்டவர்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிற பெரும்பாலான முஸ்லிம்களை நாம் எடுத்து பார்த்தால் இந்த ஆரம்ப 10க்கு, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10ற்கு அந்த அளவு முக்கியத்துவம் நம்மிடத்தில் வருவதில்லை. ஒரே ஒரு விஷயம், அரஃபா நோன்பு பரவலாக நம்முடைய சமுதாயத்தில் பேசப்படுகிற துல்ஹஜ் 10னுடைய ஒரு விஷயமாக அரஃபா நோன்புடைய விஷயம் வரும். அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலானவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். அது அல்லாமல் ஏனைய அமல்களுடைய விஷயத்தில் முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. சலஃபு சாலிஹீன்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10ஐ பயன்படுத்துவதிலே மிக கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார். அதிகமான நேரங்கள் பள்ளியில் இருந்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு சர்ச்சை இருக்கிறது என்ன, துல்ஹஜ் ஆரம்ப 10 அதாவது 9 நாட்களும் நோன்பு பிடிக்கலாமா இல்லையா? பெரிய வாத பிரதிவாதங்கள் போகும், சர்ச்சைகள் போகும். யாராவது ஒருவர் நோன்பு பிடிக்கலாம் என்று பேசிவிட்டால் அவர் ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவார், அல்லது நோன்பு பிடிக்க கூடாது என்று ஒருவர் பேசினால் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவார். 2 பக்கமும் மக்கள் சப்போர்ட்டாக இருப்பார்கள். அது பெரிய ஒரு விவாதமாக போகும். ஆனால் எத்தனை பேர் நோன்பு என்று கேட்டால் இல்லை. விவாதிப்பது என்கிற ஒரு நிலையில் தான் நம்முடைய காலங்கள் போகிறதே தவிர அமல் செய்தல் என்கிற விஷயம் மிக தூரமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஒரு சுப்ஹானல்லாஹ் ஷைத்தானுடைய ஒரு சதியாக இருக்குமோ என்று கூட நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நிறைய மஸ்அலாக்கள் இப்படித்தான் விவாதங்கள் நடக்கின்றன, இருக்கிறதா இல்லையா, இருக்கிறதா இல்லையா. இருப்பதை கொண்டு அமல் செய்கிற நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் அதிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை. துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை என்று சொல்லிவிட்டு அதனுடைய அந்த விருப்பத்தின் உயர்வை உணர்த்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜிஹாதில் கலந்து கொள்வதை விடவும் சிறந்தது, அல்லாஹுக்கு விருப்பமானது இந்த ஆரம்ப 10ல் அமல் செய்வது என்று சொல்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு உறுதியான நம்பகமான செய்தியாகும். என்ன அமல்கள் என்று கேட்டால், இதிலே பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா அமல்களையுமே குறிக்கும். தொழுகை, நோன்பு, சதகா, ஒருவருடைய ஜக்காத்துக்குரிய கால எல்லையாக அது இருக்குமாக இருந்தால் ஜக்காத், இதுபோல திக்ர், இஸ்திக்ஃபார் என்று எல்லா இபாதத்துக்களுமே இந்த பகுதியிலே செய்யப்படுவது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. இந்த அடிப்படையில் நம்மை பொறுத்தவரையில் அதிகமாக தொழுகையிலே ஈடுபாடு காட்டலாம். ஃபர்தான தொழுகைகள் உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை அது பெருசாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவையே நமக்கு இல்லை. அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்கள், நஃபிலான தொழுகைகள், இப்போ ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் நம்ம தொழக்கூடிய 12 ரக்காத்துக்கள் அல்லது 10 ரக்காத்துக்கள், லுஹருக்கு முன்னால் 2 என்ற ஒரு ரிவாயத்தில் வருகிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் 10 ரக்காத்துக்கள்,
பெரும்பாலான ரிவாயத்துகளிலே லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் 2 அப்படி எடுத்தால் மொத்தம் 12 ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுகை, நஃபிலான தொழுகை. இதை ஒருவர் தொழுவது என்பது பொதுவாக பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. முதலாவது, அல்லாஹோடு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை இதை ஏற்படுத்தும். இந்த நஃபிலான தொழுகையை, அந்தந்த சுன்னத்தான ராத்திபான சுன்னத்தான தொழுகைகளை ஒரு மனிதன் தொழுகிற போது அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவது என்பது கிட்டத்தட்ட அந்த மனிதன் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்க்கிற, அல்லாஹுடைய உதவியை கொண்டு கேட்கிற, அல்லாஹுடைய உதவியை கொண்டு நடக்கிற, அல்லாஹுடைய உதவியை கொண்டு பிடிக்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தை அவன் இந்த தொழுகையின் மூலம் பெறுகிறான். இரண்டாவதாக, ஃபர்தான தொழுகைகளில் இவனுக்கு விடுபட்ட சில தவறுகள் இருக்கும், அல்லது இவன் செய்த சில தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளுக்குரிய பரிகாரமாக இந்த 12 ரக்காத்தும் அமையும். மூன்றாவது, இந்த 12 ரக்காத்தையும் அவன் பேணி தொழுது வருகிற போது அவனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. ஆயுள் முழுக்க தொழுதால் ஒரு வீடா, அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒருவர் இன்றைக்கு 12 ரக்காத்தை பேணி தொழுகிறார், இன்றைக்கு அவருக்கு ஒரு வீடு கட்டப்படுமா, அல்லது முழு லைஃபுக்கும் சேர்த்து ஒரு வீடு கட்டப்படுமா என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே வல்லாஹு அலம் வலுவான கருத்து, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடு கட்டப்படும். 12 ரக்காத்தை பேணி தொழுது வந்தால் இன்றைக்கு 12, இன்றைக்கு ஒரு வீடு சுவர்க்கத்தில். நாளைக்கு தொழுவாராக இருந்தால் நாளைக்கு அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும். இப்படியான ஒரு பெரிய பாக்கியம் இந்த தொழுகையிலே இருக்கிறது. இது பொதுவாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த துல்ஹஜ் ஆரம்ப 10 இதை அவர் செய்து வருகிற போது இன்னும் அது அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக மாறும். அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பது, இந்த 10 நாட்களில் நோன்பு பிடிப்பது, பெருநாள் தினத்திலும் ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்களிலும் நோன்பு பிடிக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும். பெருநாள் தினத்திலும் ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்களிலும் நோன்பு பிடிக்கக்கூடாது என்பது தெரியும். எனவே இந்த 10 நாட்களில் முன்னால் உள்ள 9 நாட்களில் நோன்பு பிடிப்பது, முன்னால் உள்ள 9 நாட்களில் நோன்பு பிடிப்பதை பொறுத்தவரையில் சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது, சில ஹதீஸ்களில் பிடிக்கவில்லை என்று வந்திருக்கிறது. 2 மனைவிமார் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இதை புரிவதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை என்று வருகிற ஹதீஸ் தான் வலுவானது, பிடித்தார்கள் என்று வருகிற ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இரண்டுக்கும் இடையில் இணக்கம் காணுகிறார்கள். இணக்கம் கண்டு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் அறவே பிடிக்கவில்லை என்பதல்ல, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் பிடிக்காமல் இருந்திருப்பார்கள், மற்ற மனைவியருடைய வீட்டில் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இதை வைத்துத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்களா இல்லையா என்கிற சர்ச்சை வருகிறது. நம்ம அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆரம்பத்தில் சொன்ன இந்த புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்த்தால், ஒரு மனிதன் இந்த ஆரம்ப 10 செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை. ஆரம்ப 10 செய்யக்கூடிய அமல்கள் எந்த அமல் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்தீத் பண்ணவில்லை, வரையறை செய்யவில்லை. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஒருவர் ஆரம்ப 9 நாட்களும் நோன்பு பிடிக்க விரும்பினால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, தடையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமலை செய்தவராக அவர் ஆகுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அரஃபா தினம், அரஃபா தினத்தை பொறுத்தவரையில் அதிலே சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில் நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிலர் சர்ச்சைப்படுவார்கள் அரஃபா தினம் எது என்று. ஆனால் அரஃபா தினத்தில் நோன்பு பிடிப்பதில்லை. ஆனால் அரஃபா தினம் எது என்பதில் சலஃபுகளிடத்தில் அப்போதிருந்து இன்று வரையும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. உலகம் அழியும் வரைக்கும் ஒரு கருத்துக்கு உம்மத்து வராது. இதில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த விஷயத்தை புரிகிறத்தில் உள்ள அந்த ஒரு நம்முடைய கெப்பாசிட்டி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அப்படி ஒன்று மார்க்கத்தில் இருக்குமான்னு கேட்கிறது அறியாமையின் வெளிப்பாடு. சில விஷயங்களை அல்லாஹ் தான் அப்படி வைத்திருக்கிறார்.
சில விஷயங்கள் நீங்கள் குர்ஆன்ல ஹதீஸில் பார்க்கலாம், சில விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக 100% மிக கிளியராக இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அதை அப்படித்தான் செய்யணும். இப்போ உதாரணமாக 5 நேர தொழுகையினுடைய ரக்காத்துக்கள், 5 நேர தொழுகையினுடைய ரக்காத்துக்களில் சுபோக்கு எத்தனை? யார்கிட்ட போய் கேட்டாலும் 2. லுஹருக்கு எத்தனை? யார்கிட்ட போய் கேட்டாலும் 4. மார்க்கமா இல்லையா? மக்ரிபுக்கு எத்தனை? யாருக்கிட்ட போய் கேட்டாலும் 3. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரே கருத்தில் வருவதற்கு என்ன காரணம்? நீங்கள் இலங்கையில் அல்ல, உலகத்தின் எந்த இடத்தில் உள்ள ஒரு மார்க்க அறிவுள்ள ஒருவரிடத்தில் போய் கேட்டாலும் இதை தெளிவாக இப்படியே சொல்வார்களா இல்லையா? இப்படி அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக இதை சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன, தெளிவாக சொல்லப்பட்டவை, நஸ் என்று சொல்வது உசூலுடைய பாசையிலே. அதே நேரத்தில் சில விஷயங்கள் 2 அர்த்தங்களுக்கு இடம்பாடாக, 2 கருத்துக்களை எடுப்பதற்கு இடம்பாடாக, அல்லது 2க்கு மேற்பட்ட கருத்துக்களை எடுப்பதற்கு இடம்பாடாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த அரஃபா என்பது. அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று சேர்கிற நாளா அல்லது பிறை 9ஆ? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. உலகம் அழியும் வரையும் இருக்கும். நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. இதுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? அரஃபா தினத்தில் ஹாஜிகள் ஒன்று சேருகிற தினம்தான் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். தெளிவா போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கருத்துக்கு இடம்பாடாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். எனவே அன்றிலிருந்து இன்று வரையும் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாட்டை இஜ்திஹாதுக்குரிய கருத்து வேறுபாடு என்று சொல்வது. இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயத்தில் சரியான ஒரு முடிவை அடைகிறவருக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். நல்லா புரியுங்க. மனதில் ஸ்ட்ராங்காக பதிவு செய்து கொள்ளுங்க. பொதுமக்கள் சும்மா டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இப்படியான பேசிக்கான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படாமலும் நம்ம புரியாமலும் இருப்பது. இஜ்திஹாதிற்கு இடம்பாடான ஒரு விஷயத்தில் சரியான ஒரு முடிவை அடைகிறவருக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? 2. அதில் தவறு விட்டவருக்கு 1 நன்மை கிடைக்கும். இப்ப நான் ஒரு கருத்தை வைக்கிறேன். நான் சொல்லுகிறேன் அரஃபாவில் ஹாஜிகள் சேருகிற நாள் தான் அரஃபா நாள் என்று சொல்கிறேன். இது நேரடியான ஆதாரத்தை கொண்டதல்ல, என்னுடைய இஜ்திஹாதில் வந்த கருத்து. நான் சொல்றேன் அரஃபாவில் ஹாஜிகள் சேருகிற தினத்தில் தான் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இப்ப நானும் அந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிறேன். என்னுடைய கருத்து சரி என்று காணுகிறவர்களும் அந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கையின்படி நமக்கு 2 கூலி கிடைக்கும். இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அது அந்தந்த பிரதேசத்தில் புரை தீர்மானிக்கப்பட்டு புரை 9 தான் அந்த நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய கருத்துப்படி அவருக்கு எத்தனை கூலி கிடைக்கும்? 2 கூலி கிடைக்கும். அவர் வழிகேடு என்று தெரிந்து கொண்டு, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பிரச்சாரம் செய்கிற சிலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் மட்டும்தான் சுவர்க்கத்தை நம்பியவன், என்னுடைய நிலைப்பாடு மட்டும்தான் சுவர்க்கம், மற்றவனை நான் நரகம் என்று தெரிஞ்சு நரகத்துக்கு பின்னால போறான்னு. இது பிழையான ஒரு சிந்தனை. எல்லோருக்கும் நரகத்தின் மீது பயம் இருக்கிறது, சுவர்க்கத்தின் மீது ஆசை இருக்கிறது. எல்லாரும் அமல் செய்ய வருவது சுவர்க்கத்துக்கு போவதற்காகவே தவிர நரகத்துக்கு போறதுக்கு இல்லை. அப்ப இதனுடைய அர்த்தம் பித்அத்துகளை செய்யுங்கள் என்று சொல்வதும் அல்ல. அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை கொண்டு வருவது பித்அத்தாகும். அதுல நோக்கம் நல்லதாக இருந்தாலும் வழிகேடு தான். ஆனால் இஜ்திஹாதுக்குரிய விஷயங்களில் பேசுகிற போது மிக நிதானம் நமக்கு தேவை. அவருடைய பார்வையில் அவருக்கு 2 கூலி, என்னுடைய பார்வையில் எனக்கு 2 கூலி. ஆனால் நான் எப்படி பார்க்க வேண்டும்? அவருக்கு 1 கூலி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். அவரும் இவருக்கு 1 கூலி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். பிரச்சனையே இல்லை. அடுத்தது 2 பேருக்கும் கூலி கிடைக்கிற ஒரு தலைப்பில் பெரிய விவாதங்கள் நடத்துவதற்கும், இந்த சமுதாயம் வட்டியிலும் சூதாட்டத்திலும் விபச்சாரத்திலும் இன்னும் பிற அனாச்சாரங்களிலும் பெரும்பாவங்களிலும் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களிலும் ஈடுபடுவது போல இந்த தலைப்பை எடுத்து இதிலே விவாதம் நடத்துவதும் இதிலே பேசுவதும் என்பது உண்மையிலேயே ஒரு வகையான அறியாமையின் வெளிப்பாடுதான். இதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் 2 கூலி இருக்குன்னு சொன்னால் பெரும்பாலும் உலமாக்கள்
இஜ்திஹாதுடைய விஷயத்தில் தங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிப்பதை தடுக்கிறார்கள். சொல்லக்கொள்ள அவர்கள் எல்லாரும் உலகத்தில் இன்றைக்கு உலமாக்கள் என்கிற லெவலில் இருக்கிற யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இரண்டாவது கருத்தை சொல்லித்தான் சொல்லுவார்கள். இந்த மசாலாவில் இப்படி 2 கருத்து இருக்கிறது, என்னுடைய ஆய்வின்படி இந்த கருத்து சரியானது, இப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு கருத்தை மறைத்துவிட்டு தன்னுடைய கருத்து மட்டுமே உண்மையான கருத்து என்று ஆலிம்கள் பேசுவதை வல்லாஹி நாங்கள் காணவில்லை சகோதரர்களே. இது ஒரு வகையான அறியாமையில் உள்ளவர்களுடைய நிலைப்பாடுதான். இஜ்திஹாதுக்கு இடம்பாடான விஷயங்களை பொதுமக்கள் மத்தியிலே வந்து பேசுகிற போது இது சத்தியம், இது ஹக், மற்ற கருத்தெல்லாம் பாத்தில், வழிகேடு என்பது போன்று பேசுவது என்பது உண்மையில் உலமாக்களுடைய மன்ஹஜ் அல்ல. எந்த ஒரு ஆலிமும் உலகத்தில் ஃபிக்ஹ் கலையிலே பெயர் பெற்றிருக்கிற எந்த ஒரு ஆலிமும் இந்த போக்கை கடைபிடிக்கவில்லை. இப்படியான போக்கை கடைபிடிக்கிறவர்கள் தயவு செய்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். மௌத் இருக்கிறது, ஈகோ அது நத்திங். நம்ம மௌத்தானா எல்லாம் முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கினால் என்னுடைய மானம் போய்விடும், மக்கள் என்னை அது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். சத்தியம் என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால், அல்லாஹுக்காக என்று வந்துவிட்டால் எவருக்கும் எந்த ஒரு ஈகோவும் வரக்கூடாது. எனவே இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையில் அரஃபா நோன்பு ஒரு சிறந்த நோன்பு. இந்த 9ல் துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10களில் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் அரஃபா நோன்பு என்பது முக்கியமானது. அரஃபா நோன்பை பொறுத்தவரையில் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று சேருகிற தினமா அப்படி உங்களுக்கு சரின்னு பட்டா அதில் நோன்பு பிடிங்க, பிரச்சனை இல்லை. அல்லது பிற 9 என்று உங்களுக்கு பட்டால் நீங்கள் நோன்பு பிடிங்க. சில நேரம் நீங்கள் என்னைட்ட கேட்கலாம், நீங்கள் எந்த கருத்து? வல்லாஹு ஆலம், நமக்கு இன்று சொந்த இஜ்திஹாத் இதிலே கிடையாது. இஜ்திஹாத் செய்த உலமாக்களுடைய கருத்துக்கள் ஒரு தாலிபுல் இல்ம் என்கிற நிலையில், ஒரு மார்க்க கல்வியை பெறுகிற மாணவன் என்கிற நிலையில் உலமாக்களுடைய இஜ்திஹாதில் நமக்கு எது படுகிறது என்று கேட்டால், நம்முடைய பிறையின் அடிப்படையில் நம்ம நோன்பு பிடிப்பது தான் சிறந்தது என்று நமக்கு படுகிறது. வல்லாஹு ஆலம். அதுக்காக மற்ற கருத்து வழிகேடு அல்ல. ஏனென்று கேட்டால் பிறை என்பது பொதுவாக உள்ளது. இப்போ நோன்புக்கு ஒரு சட்டம், ஹஜ்ஜுக்கு ஒரு சட்டம் என்று மாற முடியாது. ரைட். 2வது என்னென்றால், ஒரு இடம் இருக்கிறது, சவுதி அரேபியாவை விட முதலில் வேறு இடங்களில் பிறை தென்படுவதற்கு ஒரு தடவை எகிப்திலே அப்படி பிறை தென்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் பிறை சவுதியை விட முந்தி தென்பட்டு விட்டது. ஹாஜிகள் அரஃபாவில் நிற்கிற தினத்தில் எகிப்திலுள்ள மக்களுக்கு பெருநாள். என்றால் அவர்கள் கண்ட பிறையை இஸ்லாமிய மரபின் அடிப்படையில் உறுதிப்படுத்தி அரசாங்கம் இதான். அப்ப அவர்கள் பெருநாள் 10 பெருநாள் கொண்டாடுகிறார்கள். ஹாஜிகள் நிற்கிறார்கள். அப்ப நம்ம அரபாவில் ஹாஜிகள் நிற்கிற தினத்தில் பெருநாள் கொண்டாட என்று அரபா நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில நேரங்களில் அரபா நோன்பு இல்லாம போயிடும். ரைட். அதனால் வல்லாஹு ஆலம், உலமாக்கள் வழங்கியிருக்கிற அந்த ஃபத்வாவின் நமக்கு சரி என்று படுவது எது என்று கேட்டால், நம்முடைய நாட்டில் நாம் காணக்கூடிய பிறையை அடிப்படையாக வைத்து பிறை 9 நம்ம அரபா நோன்பை நோட்பது என்பது. இதை தாண்டி உங்களுக்கு இந்த கருத்து தான் சரின்னா நோன்பை பிடிச்சிட்டு போங்க, இது விவாதிக்கிற சண்டை பிடிக்கிற தான் என்ற நிலையில் பார்க்கிற ஒரு குற்றம் கிடையாது என்பதை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த புரிதல் கட்டாயமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, இந்த காலப்பகுதியில் நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களில் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஹதீஸில் வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகமாக சொல்லுங்க. தனித்தனியாகவும் சொல்லலாம். அல்லது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அந்த நாளும் ஒன்று சேர வரக்கூடிய திக்ரை நம்ம அதிகமாக சொல்லலாம். அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அப்ப இந்த காலம் என்பது நல்லமல்களை அதிகரிக்கிற போது நம்முடைய ஈமானும் அதிகரிக்கும்.
இதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பாகும். இப்போ நான் ஃபீல் பண்ண வேண்டும் என்னுடைய ஈமான் குறைந்திருப்பதை. எப்போதும் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை அவன் அறிகிற போதுதான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி அவன் போவான். ஒரு பிஸ்னஸ் செய்கிறவன் பிஸ்னஸில் அவன் எந்த இடத்தில் நிற்கிறான் என்று தெரிகிற போதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போக முடியும். இதே போல தான் ஒவ்வொன்றும், அவனுடைய கல்வி, பொருளாதாரம், ஒவ்வொன்றுமே. அதே போல ஈமானுடைய விஷயத்தில் எனக்கு என்னை தெரிய வேண்டும். நான் பொதுவாகவே மூமின்களை பொறுத்தவரையில் மூமின்கள் அவர்களுடைய அமல்கள் விஷயத்தில் அவர்களிடத்தில் குரூர் வராது. குரூர் என்றால் ஒரு வகையான மமதை வருவது. சிலரிடம் இருக்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். 5 வக்தையும் ஜமாத்தோடு தொழுவார்கள், முன்சஃபில் தொழுவார்கள், தாடி வைப்பார்கள், சில சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவார்கள், சில ஹராம்களில் இருந்து தங்களை காத்துக்கொள்வார்கள். என்ன நினைப்பார்கள் என்றால், நான் தான் பெர்ஃபெக்ட் முஸ்லீம், நான் சுவர்க்கவாசி. இப்படி அவரை நினைத்துக் கொள்வது. சுப்ஹானல்லாஹ், பாதுகாக்க வேண்டும். இதுதான் குரூர். இந்த மனநிலை வரக்கூடாது, மூமினிடம் வராது. சஹாபாக்கள், உங்களுக்கு தெரியும், 3 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை பற்றி கேட்டுவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள்? கஅன்னஹும் தகால்லுஹா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அமல் செய்கிறார்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், இப்ப நம்மட அமல் எங்கன்னு தான் யோசிச்சாங்க. அதே போல கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்களிடத்திலும் அந்த மனநிலை இருந்தது, நான் செய்கிற அமல் போதாது என்பது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடம் நிஃபாக் இருக்கும் என்று பயப்பட்டிருக்கிறார்கள். யாரு? இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மிக சிறந்தவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தன்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவராக இருந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயந்தார்கள். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு கஸீலுல் மலாயிகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு பெயர் சொன்ன அவர் தன்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயப்பட்டார். இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லாஹ் என்கிற ஒரு தாபிஇ, பெரிய தாபிஇ, முத்தவர் சொல்லுகிறார், அதரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாபிஇ என்று சொன்னா சஹாபாக்களை பார்த்தவர் தான் தாபிஇ. அவர் சொல்றார், நான் 30 சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன். அது அவருடைய ஒரு சிறப்பாக அவர் சொல்லுகிறார். நான் 30 சஹாபாக்களை மீட் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லிட்டு மேலதிக ஒரு தகவல் சொல்லுகிறார், குல்லுஹும் கானு யஹாஃபூன நிஃபாக். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பேரும் எங்களிடத்தில் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயப்பட்டார்கள். ஆகி பண்றது தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, நானும் நீங்களும் இந்த இடத்தில், இந்த விஷயத்தில் எங்கே இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம், அல்ஹம்துலில்லாஹ். அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஈமானுக்குரிய அடையாளமாக சொல்கிறார்கள், மன் சர்ரத்து ஹஸனத்து வஸாஅத்து ஸய்யிஅத்து ஃபஹுவல் முஃமின். யாருக்கு அவருடைய நன்மை மகிழ்ச்சியை தருகிறதோ, பாவம் கவலையை தருகிறதோ, அவர்தான் மூமின் என்று சொன்னார்கள். அது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு மமதையை தருவது. அதை இது சுன்னத்தாக இருக்கலாம், ஃபர்தாக இருக்கலாம், அல்லது தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது தஅவாவாக இருக்கலாம். இது நம்மிடத்தில் குரூரை ஏற்படுத்தினால், குரூரை ஏற்படுத்துறது என்பதும் சில நேரம் விளங்காம போகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய நிலை நமக்கு புரிந்தால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்முடைய நிலை எப்படி புரிய வேண்டும் என்றால், போதாது என்றுதான் புரிய வேண்டும். பலவீனமாக இருக்கிறேன் என்றுதான் நம்ம புரிய வேண்டியதான் மன்ஹஜு ஸலஃப். அப்படி புரிகிற போது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சீசன் ஒரு அருமையான சீசன் என்பது நமக்கு விளங்கும். எனவே இருக்கிற இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவோம். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். அதுபோல நோன்பு பிடிக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, துஆக்கள் கேட்பது, சதகாக்கள் செய்வது, தஅவாவில் ஈடுபடுவது, சமூக பணிகளில் ஈடுபடுவது என்று இன உறவுகளை பேணுதல், இவ்வாறான நல்ல அமல்களில் அதிகமாக கவனம் செலுத்துவோம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த சீசனை நல்ல முறையில் பயன்படுத்திய அவனுக்கு விருப்பமான மக்களாக நம்மளை ஆக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிகவும் பெருமதியான நாட்களாகும். இந்த ஆரம்ப 10 நாட்களில் அவன் செய்யக்கூடிய அமல்கள் ஜிஹாதில் கலந்து கொள்வதை விடவும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை சஹாபா பெருமக்கள், அதற்கு பின்னால் வந்த சலஃபு சாலிஹீன்கள் எல்லோருமே மதித்து இந்த ஆரம்ப 10 நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆரம்ப 10 நாட்களில் 10வது நாள் பெருநாள் தினமாகும். இந்த பெருநாள் தினத்திலே தக்பீர் சொல்வது, அதுபோல பெருநாள் தொழுகையிலே ஈடுபடுவது, அதைத் தொடர்ந்து உதுஹியா என்கிற ஒரு உயர்ந்த வணக்கத்தை செய்வது. இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிற ஒரு இபாதத்தாகும். இதனுடைய சட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சில அறிஞர்கள் இது வாஜிப் என்று சொல்கிறார்கள், இன்னும் சில அறிஞர்கள் அது சுன்னா முஅக்கதா என்கிறார்கள், வேறு சில அறிஞர்கள் அது சுன்னா என்று சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த 10 வருடங்களும் உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் கௌசரிலே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று சொல்வதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி உதுஹியா கொடுங்கள் என்கிற தஃப்சீரையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உதுஹியா ஒரு சிறந்த இபாதத்தாகும். இந்த உதுஹியாவை பெருநாள் தினத்தில் கொடுப்பது மிகவும் சிறந்தது. உதுஹியாவை பெருநாள் தினத்தில் கொடுப்பது மிகவும் சிறந்தது என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடைமுறை. தொழுதுவிட்டு தொழுகையை கொஞ்சம் ஏளியாக தொழுவார்கள். ஹஜ் பெருநாள் தொழுகையை கொஞ்சம் ஏளியாக தொழுவார்கள். தொழுதுவிட்டு முதலில் உதுஹியா இறைச்சியை தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். இதனுடைய அர்த்தம் உதுஹியா பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதல்ல. சிலர் அப்படியான ஒரு தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். அது இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏகமனதான கருத்துக்கு மாற்றமான ஒரு அரிதான கருத்தாகவும் அந்த கருத்தை கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருநாள் தினத்தில் கொடுப்பது சிறந்தது. பெருநாளைக்கு பிறகு ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலும் இந்த உதுஹியாவை நாம் கொடுக்கலாம். யாராவது வசதி இருந்து இந்த உதுஹியா கொடுக்காமல் இருந்தால் அவர் நாம் தொழுகிற திடலுக்கு வர வேண்டாம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர் உதுஹியா கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் தொழுகிற திடலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னதாக. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. வல்லாஹு அலம். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌகூஃபான ஒரு செய்தி என்பதுதான் வலுவானது. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துப்படி வசதி இருக்கிற ஒருவர் உதுஹியா கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் தொடர்ச்சியாக இந்த உதுஹியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால், சிலர் தங்களை நான் ஏழை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொள்வார்கள். நான் ஏழை, அப்ப நான் ஏழை என்றால் எனக்கு ஜக்காத் கடமை இல்லை. அப்ப அவர் எப்படி நினைக்கிறார், ஜக்காத்து கடமை என்றால் அவர்கிட்ட சொத்து இருக்க வேண்டும், வாகனம் இருக்க வேண்டும், ஊருக்குள்ள பெயர் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படி கிடையாது. இந்த மனநிலையிலிருந்து சமூகத்தை நம்ம விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருவருக்கு ஜக்காத் எப்போது கடமையாகும் என்றால், அவர் தன்னிடத்தில் ஒரு வருட காலமாக ஜக்காத்துக்குரிய அந்த நிசாபை வைத்திருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையாகிவிடும். ஜக்காத்துக்குரிய நிசாப் என்ன? சுமார் 11 பவுன் தங்கம் அல்லது 11 பவுன் தங்கத்துக்கு நிகரான பணம் அல்லது அரைவாசி தங்கம் அரைவாசி காசு, ஏதோ ஒரு முறையில் ஒருவரிடத்தில் 11 பவுனுக்கு ஈக்குவலான
பெறுமதி இருக்குமாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. இப்போ உதாரணமாக ஒருவர் ஒரு காணி வாங்கி போட்டு, ஒரு ஏழை, அவர் ஏழை என்றால் சமூகத்தின் பார்வையில் ஒரு மிஸ்கீனாக இருக்கிறார், ஒரு சில்லறை கடை வைத்திருக்கிறார். அவர் சீட்டு பிடித்து ஒரு லேண்ட் வாங்குகிறார். அந்த லேண்டினுடைய பெறுமதி உதாரணமாக ஒரு இன்றைக்கு 11 பவுனுக்கு எவ்வளவு ஈக்குவல் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறார். அவர் வாங்கி போடும்போது நீயத் என்னவென்றால், இந்த காணி நல்ல விலைக்கு வந்தால் நான் விற்பேன். அந்த காணியை வாங்கும்போது ஒரு வியாபார பொருளாக அந்த காணியை வாங்குகிறார். வியாபார பொருளாக அந்த காணியை வாங்கி அவர் வைத்திருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையாகும். அந்த பொருள் வியாபார பொருளாக இருக்கும் வரைக்கும் 11 பவுனுக்கு நிகரான தங்கத்துக்கு நிகரான பெறுமதியுடையதாக அது இருக்கும்போது அவர் மீது ஜக்காத்து கடமை. அவர் வச்சிருக்கிறது சின்னொரு சில்லறை கடை அல்லது ஒரு ஆட்டோ டிரைவர். ஆனால் அவரிடத்தில் இப்படி ஒரு சொத்து இருக்கிறது என்றால் அவர் மீது ஜக்காத் கடமை ஆகிறது. ஆனால் பொதுவாக என்ன நினைக்கிறோம் என்றால், இவங்க எல்லாம் ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நினைத்து நிறைய பேர் ஜக்காத் கொடுக்கறதில்லை, ஜக்காத் வாங்குறவங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல கொஞ்சம் பேர் உதுகிய இறைச்சி சாப்பிட்றாக்களாக இருக்கிறாங்களே தவிர உதுகிய நானும் கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பதில்லை. இப்போ உதுகியா கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை. 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பதற்கு இப்போ உதாரணமாக 30,000 போட்டு கூட ஒரு அளவான மாடு வாங்கலாம். 2 வருஷம் பூர்த்தியான மாடு வாங்குறதுக்கு 7 பேர் சேர்ந்தால் ஆளுக்கு 30,000 ரூபாய் போட்டால் ஒரு மாடு வாங்கலாம், உலுஹியா கொடுக்கலாம். ஒரு இபாதத் இது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்து வந்த இபாதத். ஆனால் என்ன மனநிலை என்றால், எனக்கு அதுக்கு வசதி இல்லை. ஆனால் சுபஹான் அல்லாஹ், பெருநாளைக்கு புத்தாடை வாங்குவது சுன்னத்தான்னு கேட்டால் இல்லை. புதிய ட்ரெஸ் பெருநாளைக்கு வாங்குவது சுன்னத்து கிடையாது. பெருநாளைக்கு இருக்கிற ஆடையில் நல்ல ஆடையை அணிவதுதான் சுன்னா. இருக்கிற ஆடையில் சிறந்த ஆடையை நல்ல ஆடையை அணிவதுதான் சுன்னா. புதிய ஆடை வாங்குவது சுன்னா அல்ல, ஆனால் கூடும். மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம், புத்தாடை வாங்குவது அனுமதித்த விஷயம், சுன்னத்தில்லை. அனுமதித்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவு போகுதுப்பா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற, வைஃபுக்கோ மகளுக்கோ ட்ரெஸ் எடுக்கிறேன்னா ஒரு அபாயா 2 கிட் ஷூ அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 35,000, 40,000, 50,000, 1,00,000 எல்லாம் செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி தான் ஆம்பளை பிள்ளைகளுக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உடுப்பு எத்தனை வாங்கலாம். இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் போய் பார்த்தால் 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ், சில வீடுகளில் சுபஹானல்லாஹ் எக்ஸாஜரேஷன் இல்லை, இது 10 ட்ரெஸ்ஸும் வாங்குறாக்கள் இருக்கு. ஒரு ஆளுக்கு 10 உடுப்பு வாங்குறாங்க. அது ஒரு வலியே தரல, நமக்கு ஒரு கவலை அதை ஏற்படுத்தவே இல்லை. பலஸ்தீனத்தில் நம்முடைய பிள்ளைகள் உடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பயான் பண்ற நானும் தான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தான் 5-10 வாங்கி கொடுப்போம். அது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது. ஆனால் உதுகியாவில் ஒரு ஷேர் சேர்றேன்னு சொன்னா கஷ்டமாகுது. சுப்ஹானல்லாஹ், ஒரு இபாதத் செய்வது மனசுக்கு கஷ்டமாகுது. ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை ஒரு அத்துமீறி செய்கிற போது, அளவுக்கு அதிகமாக செய்கிற போது கவலை வரல என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உதுஹியா என்கிற இபாதத்தில் கவனம் செலுத்துங்கள். சக்திக்குட்பட்டவர்கள் நம்ம அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, சுன்னாதானா, பாவம் இல்லை. நீங்க உதுஹியா கொடுக்காட்டி பாவம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகும் வரைக்கும் மதீனாவில் வைத்து செய்து வந்த ஒரு இபாதத்தை நம்ம செய்வது என்பது அவர்கள் மீதுள்ள மஹப்பத்தை வெளிப்படுத்துவதாகும். எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். உதுஹியாவுக்கு நம்ம கடைசி நாள் வரைக்கும் நியத்து வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜிக்கு முதல் நியத்து வைக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படி துல்ஹஜ்ஜிக்கு முதல் நியத்து வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லது, அது நம்ம மீது பொறுப்பாகிவிடும். இப்போ இடையில் ஒரு வசதி கிடைக்குது, ஒருவருக்கு ஒரு சீட்டு ஒன்று உழுகுது, ஒரு 50,000 ரூபா சீட்டு நினைக்கிறார், ஒரு 30,000 ரூபா போட்டு நம்மளும் ஒரு பங்கெடுப்போம் என்று நினைத்தவர் செய்கிறார்னா கூடும். அது பெருநாள் அண்டைக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சுட்டு உலுஹியாவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர் முடிவெட்டுவது, நகம் வெட்டுவது போன்ற பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதுவும் ஒரு இஜ்திஹாதுக்குரிய விஷயமாகும். இதிலே நமக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டதனால் சிலர் ஒரு சகோதரனிடம் கேட்கிறார், சுப்ஹானல்லாஹ்,
நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், உதுஹியாக்கு நான் ஊரில் நியத்து வச்சிருக்கிறேன், அப்போ நான் போய் எங்களுக்கு ஹஜ் முதல்ல நான் முடிவெட்டினால் என்னுடைய உதுஹியா பாத்திலாகி விடுமான்னு கேட்குறார். அதாவது முடிய வெட்டிட்டா உதுஹியா பாத்தில், நகத்தை வெட்டிட்டா உதுஹியா பாத்தில் என்கிற அளவுக்கு அந்த கருத்து திரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கடுமையான கருத்து வேறுபாடு உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் உதுஹியாவுக்கு நியத்து வச்ச ஒருவர் நகம் வெட்டுறதால முடி வெட்டுறதால இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள் மக்ரூஹ் என்று. நகம் வெட்டுறது முடி வெட்டுறது உதுஹியாவுக்கு நியத்து வைத்தவர் மக்ரூஹ் என்று சொல்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் உதுஹியாவுக்கு நியத்து வைத்தவர் நகம் வெட்டுறது முடி வெட்டுறது ஹராம் என்று சொல்கிறார். அப்போ இது இஜ்திஹாத். இதிலே பேணுதலாக இருந்து கொள்வதுதான் நமக்கு முக்கியம். ஒருவருக்கு சில நேரங்களில் முடியை வெட்ட வேண்டிய ஒரு தேவை வரும். சிலருக்கு மீசை கூடுதலாக வேகமாக வளரும். வளர்ந்தால் அவங்களுக்கு அந்த 10 நாட்களும் பொறுத்து கொள்ளையில் அதை கடிக்கும், அலர்ஜி காக்கும். இவர்கள் தாராளமாக மீசையை வெட்டி கொள்ளலாம். சிலருக்கு நகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அவர் நகத்தை வெட்டி கொள்ளலாம். இப்போ இதுக்கு உதுஹியாவுக்குரிய ஷர்த்தாக வாஜிபாக இந்த நகம் வெட்டுறது முடி வெட்டுறது என்பதை ஆக்க தேவையில்லை. ஆனால் நியத்து வைத்த ஒருவர் நகம் வெட்டாமல் முடி வெட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை நாம் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களின் மூலம் புரிய முடிகிறது. ஆனால் நமக்கு இந்த 2 சைட் சொல்லப்படாததனால் சில விஷயங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட கூடுதலாக நம்ம கொடுத்து விடுகிறோம். அதுதான் அந்த சகோதரனுடைய கேள்வி. நான் முற்கூட்டி என்னுடைய தலையை மலித்து விட்டால் என்னுடைய உதுஹியா பாத்திலாகி விடுமா என்று அவர் கேட்கிறார். அப்படி ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கும் ஒருவர் நியத்து வைக்கலாம். நியத்து வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கு உங்களோட முடிகள் நகங்களை வெட்டிட்டு உதுஹியாவை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் வெட்டாமல் இருக்கலாம். ஒரு அவசிய தேவை ஏற்பட்டால், உங்களுக்கு ஒரு அவசிய தேவை ஏற்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சிலருக்கு மீசை வேகமாக வளரும், அதை வெட்டாட்டி அவர்களுக்கு அலர்ஜிக்காக அது இருக்கும். எனவே அப்படியானவர்கள் வெட்டி கொள்ளலாம். அதுபோல நகத்தோடும் சம்பந்தமானது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தி இந்த ஆரம்ப 10 நாட்களையும் அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களில் கழிப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.